வணக்கம் சகோதர சகோதரிகளே. நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடி சாதமும் அரிசி வத்தல் பொரித்து மதியம் சமையலுக்கு பண்ண போகிறேன். முருங்கைக்கீரையை நிறைய கிடைக்கிது. முருங்கைக்கீரையை உருவி நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே முறத்துலேயோ ஒரு அரிசி பையிலையோ விரித்து அது மேலே ஒரு மெலிஸ் துணி போட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சா அது அப்படியே காஞ்சு மொறுன்னு ஆகிடும். பார்த்திங்களா, சத்தம் வருது. வீட்டுக்குள்ளேயே காய வச்சது பறக்காமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு துணி போட்டுட்டால் போதும், நல்லா இதுவாகிடும், மொறுன்னு ஆகிடும். அந்த முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், வெள்ளை எள்ளு, புளி போட்டிருக்கேன். இதில் லேசாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டை வறுத்துட்டு அதுலேயே வெள்ளை எள்ளு இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு கடைசியாக பருப்புங்களை போட்டு லேசாக வறுத்து எடுத்தால் போதும். இது அப்படியே இருந்தால் போதும். இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா காஞ்சிருக்கிறதுனால அப்படியே போட்டு நம்ம அரைச்சி எடுக்கலாம். அதனால் நல்ல அந்த கருவேப்பிலை பொடி, இட்லி பொடிக்கு வறுத்து வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் நெய்யை விட்டு பொடி பருப்பு இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. பருப்பு வகைகளில் புரத சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து கதை சொல்லி குழந்தைங்களுக்கு எப்படியாவது ஊட்டி பழக்கப்படுத்தணும். குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து புரத சத்து அவசியம் தேவை. வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த முருங்கைக்கீரை பொடிக்கு உண்டு. அதனால் இதை பயன்படுத்தி நலம் பெறணும்னு சொல்லுவேன். வாழ்க வளமுடன்.